வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது எம்புரான் அப்படின்னு ஒரு படம். இது ஒரு பான் இந்தியா படம். குறிப்பிட்ட மொழிகளில் நேரடியாக எடுக்கப்பட்ட ஒரு படம். கேரளா, தமிழ், கன்னடம், மற்றபடி ஹிந்தி, முக்கியமான லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இது போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. 27/3/2025 ரிலீஸ் ஆச்சு தமிழகத்தில். இதில் நடிச்சிருக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர். தமிழ்நாட்டில் அவருக்கு பேர் உண்டு, மோகன்லால். ஆல்ரெடி விஜயோட ஒரு படம் நடிச்சிருக்கிறார். அற்புதமான ஒரு படம். இன்னும் ஏகப்பட்ட அவருடைய படங்கள்லாம் டப் செய்யப்பட்டு தமிழகத்தை நல்ல வசூலை வாரி கொடுத்துருக்கு. அவருக்கென்று ஒரு பெயர், மம்முட்டிக்கு எப்படி பேர் இருக்கு. அவரும் கேரள நடிகர் தான். மோகன்லாலும் கேரள நடிகர் தான். மம்முட்டிக்கு எப்படி ஒரு பெயரோ அதே போல மோகன்லாலுக்கும் தமிழ்நாட்டில் நல்ல அற்புதமான ஒரு பெயர். அந்த பெயரை கெடுக்கும் வண்ணமாக, தன்னைத்தானே கெடுத்து கொண்ட வண்ணமாக இன்னைக்கு மோகன்லால் ஈடுபட்டு விட்டார் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். வேறொரு ஆளாக இருந்தால் ஒரு புதிய ஒரு டைரக்டர்ப்பா, ஒரு புதிய ஒரு நடிகர்ப்பா, ஏன்னா அவருக்கு தமிழகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, ஏதோ 2 ரூபா போட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறனால இந்த படத்தை எடுத்துட்டாரு, தமிழில் எடுத்துட்டான்னு சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கு. இவர் அப்படி இல்லை. தமிழில் ஊறியவர், சுத்தமான தமிழ் பேசக்கூடியவர், ஏன்னா முக்கிய நடிகரோடு நடித்தவர். இவருடைய படங்கள் எல்லாம் தமிழகத்தை சக்கை போடு போட்டிருக்கு. ஏகப்பட்ட படங்கள் உதாரணமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை எடுக்கலாமா? எவ்வளோ எடுத்துட்டு போறான், இவர் நடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த எம்புரான் அப்படிங்கிற ஒரு படத்தை இந்த கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தை ஏகப்பட்ட பிரான்ச். சாயங்காலம் ஆனாலும் சரி, காலையில் ஆனாலும் சரி, உடனே அந்த கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சீட்டு கட்டுவாங்க. இன்றைக்கி அந்த கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த காசை பலவிதமாக அவங்க முதலீடு பண்ணி, குறிப்பிட்ட நபர் எப்படி ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற பெயரில் முதலீடு செய்கிறாங்களோ, அதே மாதிரி கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் அவங்க சினிமாவில் முதலீடு செய்கிறாங்க. இந்த இங்கே கூட போய் பார்க்கலாம், வானகரத்தில் பக்கத்தில் வேலைப்பஞ்சாவில் அற்புதமான ஒரு ஸ்டுடியோ மாதிரி ரோட்டு மேலே கட்டி போட்டிருப்பாங்க, பல கோடி ரூபா மதிப்பில். அது மாதிரி சினிமா மூலமாக நம்முடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கி கொள்வதற்காக ஒரு நல்ல திட்டத்தின் வெளிப்பாடாக பலவிதமான படங்களை எடுப்பது. அதில் ஒன்று தான் எம்புரான். நல்ல விஷயந்தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. முடிவுள்ளவ வாரியும் முடியலாம், கோதியும் முடியலாம். அது மாதிரி பணம் இருக்குது, எப்படி வேணாலும் பண்ணலாம். அதுக்காக இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய சமயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய விஷயத்தில் தமிழ்நாட்டில் அந்த கோகுலம் சிட்ஃபண்ட் சம்மந்தப்பட்ட கோபாலன் ஏகப்பட்ட பல்லாயிரம் கோடி டெய்லி சம்பாதிக்கிறாரு. ஏன் அவருக்கு அந்த தமிழ் உணர்வு இல்லையா? சரி, அதுதான் இல்லை, ரைட். அந்த நடிகர் மோகன்லாலுக்கு அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற உணர்வு இல்லையா? இதே அவங்களுடைய கேரளத்தை நோக்கி ஒரு படம் எடுத்திருந்தா மிக சும்மா விட்டுருவாங்களா? இந்த படத்தை என்ன காட்சி அப்படின்னா, முல்லை பெரியார் அணையை குண்டு வைத்து தகர்க்க வேண்டும். அதை சிம்பாலிக்காக வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நெடும்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு அணை இருக்கிற மாதிரியும், அது மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரியும், இது 999 ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரனுக்கு பயந்து ராஜா கட்டியதை போன்றோம். இது அன்னைக்கு கட்டிட்டாங்கப்பா, இன்னைக்கு இது டிஸ்டர்பாக இருக்கு, ஜனநாயக நாடு ஆகி போச்சு. அன்னைக்கு மன்னராட்சி, இன்னைக்கு அப்படி கிடையாது, ஜனநாயக நாடு. அதனால் இதை நம்ம இது வச்சு வேட்டை வச்சு இடிச்சிடலாம், வெடிகுண்டு வச்சு தகர்க்கணும். தகர்த்தாதான் நம்ம கிராமம் தப்போம், இல்லைன்னா அடிச்சுட்டு போச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, கிராமமே அழிந்து விடும் அப்படின்னு ஒரு குதர்க்கமான மைல்டா ஏதோ ஒன்றை டச் செய்கிற போல் நம்ம ஆள் புரிஞ்சுக்கிட்டான். இது முல்லை பெரியார் அணை பற்றி தான் நம்ம ஆள் இவங்க கேரளாவில் பண்ணுறாங்க
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சது, குறிப்பாக விவசாயிகளுடைய போராட்டம். தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், மற்றபடி சோன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு 8-9 சங்கங்கள் வந்து இன்றைக்கி அந்த படத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் படம் வந்து முழுமையாக தமிழகத்தை விட்டு நீக்கவில்லை. சரி, நீக்கவில்லை, அதில் உள்ள காட்சிகளை நீக்கினீங்களா? அதுவும் கிடையாது, நீக்கவில்லை. இதெல்லாம் வந்து தமிழன் மீது இருக்கக்கூடிய இலக்காரத்தின் வெளிப்பாடு. இப்படிப்பட்ட காட்சிகளை வச்சா வன்முறை தூண்டப்படும். மற்றபடி பக்கத்து மாநிலமாச்சு அப்படிங்கிற கொஞ்சம் அறிவு இல்லையா இந்த தயாரிப்பார் கோபாலன், மற்றபடி ஒரு இயக்குனர் பிருத்திவிராஜ், 2 பேர்த்துக்கு அறிவு இல்லையா? ஒரு விஷயம் அப்படின்னா பப்ளிக்காக பண்ண வேண்டிய நல்ல விஷயமா. வேறு எத்தனை கதைகள் இருக்கேன், உயிரோட்டமான கதைகள் எத்தனையோ இருக்குது, வரலாற்று சம்பந்தப்பட்ட கதைகள் எத்தனையோ இருக்குது. அதை விட்டு போட்டு தேவையில்லாத அது பாட்டுக்கு அக்கடான்னு கிடக்குது. உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. முல்லை பெரியார் டேம் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு விஷயம் தேவை கிடையாது. அதை வந்து தகர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உறுதியாக நிலைப்பாடாக இருக்கிறது போட்டு உச்சநீதிமன்றம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொன்ன பின்னாடியும் இது சம்பந்தப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் படம் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், படம் எடுத்து தலையில் துண்டையும் போட்டிருக்கிறாங்க. இது எம்புரான் வந்து இது கடைசி முயற்சி, இன்னும் மீண்டும் யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. எம்புரானை பொறுத்த வரைக்கும் இதான் கம்ப்ளீட் வந்து முல்லை பெரியார் அணை இடிக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட். உச்சநீதிமன்றத்தை இவர் சட்டத்தை மீறி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், உச்சநீதிமன்றத்தை அவமதித்து விட்டார்கள் அப்படின்னு இவங்க மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் போடணும் தமிழக அரசு, விடக்கூடாது. இதையெல்லாம் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, குஜராத் 2002 உள்ள குஜராத் கலவரத்தை அப்படியே அப்பட்டமாக எடுத்திருக்கான். யார்? பிருத்திவிராஜ். அப்பட்டமாத்து அதில் சொல்லியிருக்கிறாங்க. கோத்ரா ரயில் நிலையம், மற்றபடி வந்து இஸ்லாமிய எவ்வாறு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், இந்துக்கள் எந்த அளவுக்கு வன்முறையாளராக இருந்தால், எத்தனை கொலை வெறி கற்பழிப்பெல்லாம் நடந்துச்சு போட்டு அது விழாவாரியாக எடுத்துருக்காங்க. இதை பார்த்தான் பாஜக, ரிலீஸ் ஆரம்பத்திலே பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே போராட்டம் பண்ணுறாங்க பாஜக RSS. இந்த படம் ரிலீஸ் என்ன 27/3, ஒரு 7-8 நாள் கூட ஆகலை. உடனே 23 காட்சிகளை கட் பண்ணி விட்டாங்க படம். இன்னைக்கு தமிழகத்தில் தமிழக விவசாயிகள் தமிழர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. முல்லை பெரியார் அணை சம்பந்தப்பட்ட எதுக்கு நீ காட்சி வச்ச? தேவையில்லாத காட்சி. என்ன, தமிழர்களும் கேரளா மக்களும் ஒற்றுமையாக இருப்பது உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி எங்கெங்கே திரைப்படம் அந்த எம்புரான் படம் திரைப்படம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அத்தனை தேட்டருக்கு முன்னால் போராட்டம் பண்ணி, குறிப்பாக மதுரை மேலூர் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போய் போராட்டம் பண்ண அந்த ஒரு இடத்துல மட்டும் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி தமிழகத்தை அங்கங்கே படம் ஓடிட்டுருக்கு, காட்சியை கட் பண்ணவும் இல்லை. பாஜகவுக்கு பயந்து குஜராத் கோத்ரா ரயில் நிலையத்தை சம்மந்தப்பட்ட காட்சி வச்சிங்களா, 23 காட்சி கட் பண்ணி பழிச்சு நாக்குறீங்க. அதே மாதிரி தமிழர்கள் சம்பந்தப்பட்ட முல்லை பெரியார் அணை சம்பந்தப்பட்டவர் போராட்டம் நடந்துருப்ப படத்தை கட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? கட் பண்ணலையே. இல்லை மோகன்லாலுக்கு இலக்காரமா, பிருத்திவிராஜுக்கு இலக்காரமா, இல்லை கோகுலம் சிட்ஃபண்டுக்கு இலக்காரமா? தமிழர்கள் அவ்வளவு கேவலமா? இதை வந்து தமிழக அரசு சும்மா விடக்கூடாது. தமிழர்கள் போராட்டம் பண்ணும் வேறு விதமாக இருந்தால் அரசு ஸ்டெப் எடுக்கணும். ஆமாம், ஸ்டெப் எடுத்து இந்த படத்தை தடை செய்யணும். மோகன்லால் மன்னிப்பு கேட்டே ஆகும். பிருத்திவிராஜ் மற்றபடி வந்து தயாரிப்பார் கோபாலன் எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும். இல்லையா அந்த படத்தை குப்பையில் முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி 23 கட்டு. ஆமாம், இந்த குஜராத் சம்மந்தப்பட்ட கோத்ரா ரயில்வே சம்மந்தப்பட்ட அது பாருங்கள், அது பாட்டுக்கு மக்கள் 23-24 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை அமைதியாக விட்டாச்சு. என்னவோ போய் தொலைனா கடவுள் புண்ணியம் சொல்லி போட்டு விட்டாச்சு. இடையே இந்த பில்கிஸ் பானு சம்மந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் இந்திய இஸ்லாமியர்களுக்கு திருப்பி தேவையில்லாமல் ஒரு காட்சியை வெளிப்படுத்தி உஷார்படுத்தி, ஏன்னா பாஜகவுக்கு செருப்படியான ஒரு காட்சியாக இருந்தாலுமே கூட தேவையற்றபடி எதற்காக மீண்டும் மீண்டும் அதை காட்டிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இஸ்லாமியர்களுக்கு தெரியும் அந்த கோத்ரா ரயில் நிலைய எரிப்பு யார் செய்தார்கள், என்ன செய்தார்கள் அப்படின்னு. அதைத்தான் வந்து BBC 2 ஆவணப்படமாக விட்டாங்க. அதையே இந்த பாஜக தடை செய்தது. இன்னைக்கு எம்புரான் சம்மந்தப்பட்ட வகையில் அது சம்மந்த காட்சியில் வச்சு போராட்டம் பண்ணி 23 காட்சியில் கட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இது நான் கேட்கக்கூடிய கேள்வி, எதுக்கு இந்த திருப்பி அந்த மாதிரி காட்சி வைக்கிறீங்க? மக்களுக்கு தெரியும்
கோத்ராஜ் ரயில் நிலையம் சம்பந்தப்பட்டு யார் எரிச்சது, எத்தனை பேரை கொலை செஞ்சாங்க, பில்கிஸ் பானை எத்தனை பேர் கற்பழிச்சாங்க, அவருடைய குடும்பத்தை எத்தனை பேர் சாகடித்தார்கள், நிர்மூலமாக்கினார்கள். என்ன அப்படிப்பட்ட அந்த வழக்கில் வந்து பிஜேபி இஸ் ஃப்ராட் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே காரி துப்புச்ச, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு அதை திரும்ப திரும்ப காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க? இது வந்து இந்துக்களை விட இஸ்லாமியர்களுக்கு மிக கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம். அப்போ தூண்டி மீண்டும் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிருக்கலாம். அது மாதிரி தான் முல்லை பெரியார் சம்மந்தப்பட்டது. உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, அணை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, முடிஞ்சு போச்சு, இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி அதுக்கு காட்சிப்படுத்துறீங்க? இல்லை, நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இந்துக்களும் இஸ்லாமும் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? கேரள மக்களும் தமிழக மக்களும் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? யாருக்கு பிடிக்கல? பிருத்திவிராஜுக்கு பிடிக்கல, மோகன்லாலுக்கு பிடிக்கல, தயாரிப்பாளர் கோபாலன் கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனருக்கு பிடிக்கல, யாருக்கு பிடிக்கல? இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம் என்பது இல்லாமல் கண்டனத்துக்குரியது. இந்த படத்தை வந்து தூக்கிடணும். உடனே ஓடிக்கிட்டு இருக்கு. பிஜேபிக்கு உள்ள திறமை தமிழர்களுக்கு இல்லையா? தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து இந்த படத்தை முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி 23 கட்டு, இதையும் கட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. நம்ம ஒன்றும் இருக்காது, பிட்டு தூக்கி அப்படியே குப்பையில் போட்டு ஒரு தீப்பெட்டி தூக்கி பற்ற வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்படிதான் செய்யணும். இந்த மாதிரி படங்களெல்லாம் வளரவிடக்கூடாது. பழைய காட்சிகள் கேட்டால் நிஜமான கதையை நாங்கள் மயிர பிடுங்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் சொல்லிக்குவாங்க. நிஜமான கதைகள், நடந்து முடிந்த கதை நாங்கள் சொல்லிக்குவோம். அது தெரியும். திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? மத உணர்வுகள் பாதிக்கப்படும், இந்து இஸ்லாமிய கலாட்டாக்கள் உருவாகும், மறந்தவனுக்கு திரும்ப வந்து ஞாபகம் வந்துடும். தமிழக மக்கள் கேரள மக்கள் தமிழக மக்களுக்குள்ள பிரச்சனை உருவாகும். என்ன மத நல்லிணக்கத்துக்கும் வேட்டி வைக்கிறான் இந்த எம்புரான் படத்தில். மற்றபடி திராவிட மக்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு, பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு, தமிழக கேரளைய மக்களுக்குள்ள சண்டை உண்டு பண்ணுறதுக்கு இது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த தமிழக அரசு இதன் மூலமாக சொல்லிக்கொள்வது, தமிழக மக்கள் சம்பந்தப்பட்டவர் விவசாயிகள் மற்ற சோன்ஸு போராட்டிருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு ஸ்ட்ரைட்டாக நடவடிக்கை எடுத்து இந்த படத்தை தடை செய்ய வேண்டும். அத்தோடு இல்லாமல் மோகன்லால், பிருத்திவிராஜ், கோபாலன் 3 பேர் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அவங்கள 3 பேர் தமிழகத்துக்குள்ள நுழைய விடக்கூடாது. ஆமாம், இல்லைன்னா நம்ம தமிழர்களே கிடையாது. காட்சி ஒன்றை கட் பண்ணலையே, தியேட்டரில் படம் எடுக்கப்படலையே. அப்போ தமிழர் என்ன இழிச்சவாயினா? பாஜக என்ன பெரிய அறிவாளியா? யார்கிட்ட காது குத்துறீங்க? பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.